எல்லோருக்கும் வணக்கம். நானும் கொஞ்ச நாளாக பார்த்துட்ருக்கேன், ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்கேன். இந்த ஜாதி ஜாதின்னு பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க. இந்த ஜாதி எதனால் எதுக்காகன்றது எனக்கு தெரியல. ஆக்சுவலாக இப்போ நான் பொண்ணு பார்க்க போகும்போதும் அதே தான் ஜாதி பற்றி தான் பேசுகிறாங்க. எனக்கு ஜாதி இருக்கனால எதுக்காக ஜாதி இருக்குன்றதே ஃபஸ்ட்டு எனக்கு புரியல. எனக்கு என்னன்னா இப்போ ஊர் பக்கம் போனால் அதிகமாகவே ஜாதி பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. கொங்கு மண்டலம்ன்றாங்க, நிறைய பேசுகிறாங்க, வன்னியருன்றாங்க, நிறைய இருக்குது. ஆனால் எனக்கு முக்கிய காரணமே இந்த ஜாதி வந்து வளர்ந்தது காரணமே இந்த அரசியல்வாதிகள் தான். ஆமாம், அவங்க சுய லாபத்துக்காக எல்லாமே அவங்க பண்ணிக்கிறாங்க. எதுக்கு அப்படி பண்ணுறாங்கன்றது எனக்கு தெரியல. அவங்களால சில ஏழைகள் உயிர்கள் நிறைய போகுது. அது இல்லாமல் சின்ன வயசுலேருந்து வளர்த்து கஷ்டப்பட்டு வளர்த்துட்டு இன்னொருத்தர் கையால் இன்னொருத்தருங்க இறக்குறாங்க. அது எவ்வளோ கஷ்டன்றது அவங்களுக்கு புரியாது. தூ தூண்டி விட்டு வேலை பார்க்குறாங்க, அவங்களுக்கு அது தெரியாது. ஆனால் பெற்றவங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியும். ஜாதி ஜாதி திருப்பி நான் ஒரே விஷயம் தான் கேட்குறேன். இப்போது ஜாதி பார்க்குறீங்க, இப்போ நீங்கள் ரோட்டில் போகிறீங்க, உங்களுக்கு ஏதோ ஒன்று ஆச்சு, அந்த டைமில் உங்கள் ஜாதிக்காக தான் எதிர்பார்ப்பீங்களா? என்னோட கேள்வி அதுதான். யாரோ ஒருத்தர் தானே உங்களை வந்து ஹெல்ப் பண்ண போகிறாங்க, கரெக்டாக? அது ஜாதிக்காக பார்த்தா நீங்கள் ஃபஸ்ட்டு இருப்பீங்களா? இல்லை இல்லை. அதே மாதிரி நீங்கள் ஏதோ வயிறு பசிக்கு போகிறீங்க, ஏதோ ஒரு ஊருக்கு போகிறீங்க, அங்கே ஏதோ ஒரு ஹோட்டலில் சாப்பிட்றீங்க, அங்கே வேறு ஜாதிக்காரர் இருக்கார். சரி, இது வேறு ஜாதிக்கு இந்த ஜாதியான்னு கேட்டு தான் சாப்பிடுவீங்களா? சரி, சப்போஸ் அவர் வேறு ஜாதி இருக்காருங்க, கரெக்டாக இருக்காரு. அது அந்த வேற நீங்கள் உங்களுக்கு நீங்கள் வேறு ஜாதி, ஓகேவா? உங்களுக்கு பசி எடுக்குது, இன்னும் 10 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் போனால் உங்களுக்கு கிடையாது, உங்களுக்கு மயக்கம் வர மாதிரி இருக்குது. அதுக்காக நீங்கள் அங்கே சாப்பிடாம போயிடுவீங்களா? சாப்பிடாம போனால் செத்து போயிடுவீங்கய்யா. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. அதையே புரிஞ்சுக்க மாட்டேறீங்க, ஜாதின்னு பேசிக்கிறீங்க. அடுத்தது ஹாஸ்பிட்டல். ஹாஸ்பிட்டல் எவ்வளோ படத்தில் காமிக்கிறாங்க, அப்போ கூட உங்களுக்கு புரிய மாட்டேங்குதையா? ஹாஸ்பிட்டலில் ஜாதி இருந்தால் உயிர் எப்படி சொல்கிறது, அங்கே அடிபட்டு கிடந்த எல்லா மதத்தினரும் எல்லா ஜாதிக்காரங்களும் தான் வந்து டாக்டராகவும் இருப்பாங்க, எல்லாத்துலேயும் இருப்பாங்க. இல்லை, எனக்கு இந்த டாக்டர் தான் பார்க்கணும், இந்த டாக்டர் தான் பண்ணணும், இந்த ஜாதிக்கார் தான் பண்ணணும், இந்த ஜாதிக்கார் தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உயிரோடு இருக்க மாட்டீங்க. ரெண்டு, சரிங்களா? அடுத்தது, ஒரு நண்பன் உங்ககிட்ட வந்து ஒரு நண்பன் பேசுகிறான்னா, நண்பன் உங்கள் ஜாதிக்காரனே இருக்கணும்னு நினைக்கிறீங்களே, அது ஒரு பெரிய முட்டாள்தனம். வெளியேருந்து உங்களுக்கு எதனா பிரச்சனை, 2 பேர், நீங்கள் உங்கள் ஜாதிக்கார 2 பேர் இருந்தாலும் வெளியேருந்து ஒரு 10 பேர் அடித்தாலும், சரிங்களா, வெளியேருந்து ஒருத்தன் வந்து தான் உங்களை காப்பாற்றுவான். என்ன, உங்கள் ஜாதிக்காரன் வருவான்றது நீங்கள் எதிர்பார்த்து நிற்க முடியாது, சரிங்களா? கொஞ்சமாச்சு ரியாலிட்டிக்கு வாங்க. நம்ம பெத்த மக்கள் இன்னும் அரசியல்வாதிகள் இருக்கிற வரைக்கும் அவங்க மாற்றிக்க மாட்டாங்க. நம்ம தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாறணும், சரிங்களா? நீங்கள் கொஞ்சம் மாறுங்க தயவுசெய்து. ஜாதியை விட்டு கொஞ்சமாச்சு வெளியே, தயவுசெய்து இந்த ஜாதியை விட்டுட்டு கொஞ்சம் வெளியே வர பாருங்கள். நன்றி, வணக்கம். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திப்பேன்.